பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இயேசு சொல்லுகிறார், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் என்னவென்றால், மற்றவர்கள் தங்களுக்கு செய்யணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மற்றவர்கள் தங்களுடைய பிறந்த நாளிலே விஷ் பண்ண வேண்டும், மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டும், மற்றவர்கள் தங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், மற்றவர்கள் தங்களுடைய கிரியைகளை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்கிட்ட தாங்கள் ஒரு காரியத்தை செய்து கொடுத்தால் அதை எப்படி இருக்கிறது, நன்றாக இருந்ததா என்று கேட்பார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்ட பொழுது அதற்கு எந்த மாறுத்தரமும் சொல்ல மாட்டார்கள். அதே போல மற்றவர்களுக்கு இவர்கள் வாழ்த்துக்களை சொல்ல மாட்டார்கள், பரிசுகளை கொடுக்க மாட்டார்கள், மற்றவர்களை போய் பார்க்க மாட்டார்கள், சுகவீனமாக இருந்தால் அவர்களை போய் விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் தங்களை விசாரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். என்னை வந்து பார்க்கவில்லை, என்னை தேடவில்லை, என்னை கண்டுகொள்ளவில்லை, எனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும் நினைக்கிறியோ முதல்ல நீ அதை அவங்களுக்கு செய். நீ அதை செய்யாம மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. அப்போ நாமும் செய்யணும், அவங்களும் செய்யணும், நாமும் செய்யணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் யாருக்கு செய்கிறோம்? மற்றவங்க நமக்கு செய்யக்கூடிய திராணி உள்ளவங்களுக்கு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அது கூட தப்பு. உனக்கு செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு செய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வேதம் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ரொம்ப தெளிவாக இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுது, யாரெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்கள் அவர்களுக்கு முதலாவது செய்யுங்கள், அப்பொழுது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா அதை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தார். அதில் மேலே உள்ள வசனங்களாக இருக்கட்டும், கீழே உள்ள வசனங்களாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் சில விஷயங்களை கடைபிடிக்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறோம். பெரும்பாலும் நாம் இதற்கு செவி கொடுப்பதில்லை. இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குதான்னு கூட நம்ம நினைச்சு பார்க்குறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிறத முதலாவது நீங்கள் நிறைவேற்றுங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறத முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாருங்க, தானாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். நீங்கள் 4 வீட்டுக்கு போய் வந்தால் தானே மற்றவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் 4 பேரை நலம் பலம் விசாரித்தால் தானே மற்றவர்கள் உங்களை விசாரிப்பார்கள். எல்லாரும் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று அமர்ந்து கொண்டால் யார் செய்ய முடியும்? யாரும் செய்ய மாட்டார்கள். எனவே பலர் செய்யும் இந்த தவறுகளை நாமும் செய்யாதிருப்போமாக. யாரெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், என்ன தரணும், என்ன கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பதிலே கிடைக்காட்டால், பிரதிபலன் கிடைக்காட்டாலும், மாறுத்தரம் கிடைக்காட்டாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்குரிய பலனை கர்த்தர் பரலோகத்தில் பூலோகத்திலும் எவ்விதத்தில் ஆகிலும் உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பானவர்களே, மனுஷர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறதை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் மற்றவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அதே போல நாங்களும் அதை அவர்களுக்கு செய்ய நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். இதை செயல்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எல்லா ஆபத்து, நஷ்டம், பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பிறரை வாழ்த்துகிறவர்களாக, பிறருக்காய் செபிக்கிறவர்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, பிறருடைய தேவைகளில் பங்கு கொள்ளுகிறவர்களாக, பிறருடைய நன்மையான தீமையான காரியங்களில் நாங்களும் முக்கிய இடம் வகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். சுயநலமான வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே, பொதுநல வாழ்க்கை வாழ, மற்றவர்களுக்காக வாழ இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நாங்களும் இருக்க எங்களுக்கு பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.